பாப்பா பிறந்து 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாப்பா வந்து டெம்பிள் கூப்பிட்டு வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெம்பிள் விசிட் நம்ம பாப்பாவோட பார்க்கலாமா? வாங்க. இது வந்து எங்கள் ஊர் வந்து எல்லச்சாமின்னு சொல்லுவாங்க. இந்த சாமியை தாண்டி தான் போகணும் வரணும். அதனால் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இப்போ சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். அடுத்து எங்கே போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாப்பா குருதியை சொல்லுங்க. இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்பன்னு தெரியல. சூப்பரா இருக்கும் நேச்சரா. பிள்ளையார்பட்டி கோயிலில் வந்து நல்லாவே தரிசனம் பார்த்து முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்பிட தான் போகிறோம். இங்கே வந்து பிள்ளையார்பட்டியில் எங்களுக்குன்னு ஒரு விடுதி இருக்குங்க. அங்கே வந்து டெய்லியுமே வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அன்னதானம் மாதிரி. ஆனால் வந்து சூப்பராக இருக்குங்க. உள்ள அறையை பாருங்கள், அவ்வளோ கூலிங்காக இருக்குது. வெளியில் ஆனால் சரியான வெயிலுங்க. ஆனால் உள்ள மட்டும் எவ்வளோ கூலிங்காக இருக்குது பாருங்கள். ஹைட் எவ்வளோ தூரம் ஹைட்டில் ஏற்றி அதை வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து எல்லா நாளுமே எல்லாருக்குமே வந்து சாப்பாடு ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கான மளிகை ஜாமான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து வந்து எந்த கோயிலுக்கு போகிறோம்ன்றதை பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது வந்து இளங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து புளி வித்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் புளியும் நல்லா இருந்தது. எனக்கும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கியாச்சு. உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது புளி வேணும்னா சொல்லுங்கள். அவங்க தோப்பு வச்சுருக்கதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோயிலுக்கு வந்தோங்க. இது வந்து குலதெய்வ கோயில். சூப்பராக இருக்குங்க. அமைதியாக நல்லா பெரிய கோயிலாக இருக்கும். இது வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுங்க. திருப்பத்தூரில் இருக்குது. 2 பக்கமும் குதிரை இருக்குங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு கோயிலுங்க. சின்ன வயசுலலாம் திருவிழா நடக்கும்போது இந்த குதிரையோட காலுக்குள்ளெல்லாம் ஏறி உட்காந்து நிறைய விளையாண்டுருக்கோங்க. ஆனால் இப்போலாம் வந்து போகிறதே ரொம்ப அரிதாக இருக்குங்க. அந்த அப்பாவோட குலதெய்வ கோயிலில் வந்து ஏதாவது ஒரு திருவிழா வரும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுதுங்க. அந்த குகை மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய் உட்காந்து நல்லா விளையாண்டுட்ருப்போங்க. இதான் அப்பாவோட கோயில். இந்த கோயில் யாராவது பார்த்துருக்கீங்களா? மதுரை டு திருப்பத்தூர் போகிற வழியில் சென்டரில் இருக்குங்க இந்த கோயில். சூப்பராக இருக்கும். கருப்பர் கோயிலுங்க. எல்லாருமே வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்ச கர்மா வினை எல்லாமே வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க. நாங்களும் இன்றைக்கி 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வரும்போது வந்து பிள்ளையார்பட்டி, அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வ கோயில், அப்புறம் அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோங்க. அம்மா வந்து கோழி பூசை கொடுக்குறதா நேர்ந்துருந்தாங்க. இதான் வந்து சங்கிலி கருப்பர். சங்கிலி வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. சமைக்கிறது. என்ன பண்ற? காட்டு. மீனா வச்சிருக்கியா கோழியா? ஓகே. இங்கே வந்து அச்சனைக்கு தேவையான தேங்காய் பழம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வாழை இலை இருக்குது. இங்கே வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களே கோழி ரசம் வச்சு சோறு வடித்து முட்டை அவிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம காசு கொடுத்துடணும். பூசை கொடுக்கறதுன்னு பேர் இதுக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து சக்தி விநாயகராம். எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். இளங்குடி ஐயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாச்சியாபுரத்துக்கு அடுத்து இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு குட்டி கிராமம் தான். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சராக. தண்ணியை பார்த்தீங்களா?
ஃபஸ்ட்டு வாங்க நம்ம பிள்ளையாரை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயனார்கிட்ட போகலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பாப்பா பிறந்ததுலேருந்து வரல, இப்போ தான் 2 மாதம் கழித்து வந்தோம். சரி அதான் சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்ட்டு. கோயிலுக்குள்ளே போயிடலாங்க. நகரத்தார் முறைப்படி வந்து 9 கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த இளங்குடியும் ஒன்று, பிள்ளையார் பெட்டியும் ஒன்றுங்க. 2 கோயில் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இன்னும் நான் வந்து 7 கோயில் வந்து என்னால் முடிஞ்சால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணுறேங்க. அந்த கோயிலில் வந்து இதே மாதிரி செடி இருக்கும். டெய்லியும் நானும் எங்கள் சித்தி பொண்ணு ஆலமூர் ஆகணும் எல்லாரும் இந்த பூ பறிப்போம். யார் 500 பூ பறித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 5 ரூபா கொடுப்பாரு. சாக்லேட் வாங்கிட்டீங்க பறித்து கொடுப்பேன். எங்கள் சித்தியும் அம்மாவுக்கு வந்து பூவை கட்டி சாமிக்கு போட்டுவிடுவாங்க. இது பேர் பால் மல்லிகை செடி. மரம் அளவுக்கு உயரமாக வளரும். இதான் நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்லேயே இருக்குது. நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்ல இருக்குது பால் மல்லிகை. நல்லா இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து இப்போலாம் ஹோட்டல் அது இதுன்னு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறோம். ஆனால் இந்த மாதிரி இடம் இருக்கிறதுலாம் இப்போ வந்து யாருக்கும் தெரியறதில்ல. கிராமம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அழகாக இருக்குன்னு. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். சரியான வெயிலுங்க இன்னைக்கு. வெயில் தாங்க முடியல. மணி 11 தான் ஆகுது. வெயில் சரியான வெயிலாக இருக்கு. குதிரை பார்த்தீங்களா? அதான் ஐயனாரோட வாகனம் குதிரை. கோயில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கே வந்து நகரத்தார் காரைக்குடி சைடு வந்து நகரத்தாரில் வந்து 9 கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த இளங்குடி கோயிலும் ஒன்று. இந்த சிலை பாருங்களே, குட்டியாக கியூட்டா அழகா இருந்துச்சு. ஏகாத்தம்மன். என்னம்மா ஜூஸா? ரத்தம் வந்துருச்சா? ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறியா? சரி. எங்கள் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இன்னொருத்தவங்க பூசை சாப்பாடு கொடுத்தாங்க. அதான் சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நிறைய பூசை. என்ன பண்ணிட்டு இருக்க? மூடி முன்னாடி இருக்கு, பின்னாடி என்ன பண்ணிட்டு? 5 வயசு பாப்பான்னு நினைப்போ. கோயிலுக்கு வந்தோட சின்ன வயசு ஞாபகம்லாம் திரும்புதோ. உன் மகளுக்கும் பழகிட்ட பாரு. இல்லை உன் மகளையும் பழகிட்ட பாரு. ஒழுங்கா மூடியை திறந்து குடிச்சுக்கிட்டு ரொம்ப அதிசயம் பண்ணாதீங்க 2 பேரும். ಮೇಷರಾಶಿ ಅಲಮೇಲೆ ನಮ್ಮದಿ
இதுதான் வந்து எங்கள் பாட்டையாவா சின்ன வடுகன். என்னதுப்பா? அர்ச்சனை கோட்டை கல்பருக்கு ஸ்ரீ கோட்டை கல்பர் திருப்பத்தூர் ஸ்ரீ கோட்டை கல்பர் 3 அர்ச்சனையா? 3 அர்ச்சனை. ஒன்று காளியம்மாளுக்கு, ஒன்று கோட்டை கல்பருக்கு, இன்னொன்று சங்கிலி. அவர் சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருக்க காரணம் இந்த கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து 45 வருஷம் ஆகும். திருவிழா வேற, இந்த பூசை கொடுக்கறது வேற. ஆமாம், அது ஆடி மாதம் கொடுத்துருக்கலாம். இது தனது பூசைங்க, எப்போ வேணால் யார் வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். வேண்டிக்கிட்டு. ஆமாம். ஓகே. இது கோட்டை கருப்பா. இது பள்ளையும் போட்டலாம். என்ன பண்ற?